சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல்வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே. மாடர்ன் ஆஸ்ட்ரோ சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு, அதாவது இந்த புது வருஷத்துக்கு 12 ராசிகளுக்கும் பொது பலன் என்னவா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 12 ராசிகள்ல இருக்கக்கூடிய முதல் ராசியான மேச ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் ராசி மேச ராசி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு எல்லா விதமான ஹாப்பினஸுமே இந்த வருஷம் கிடைக்கும். அம்மாவுக்கு கோல்டு வாங்கணும்னு நினைப்பாரு, புதுசாக வீடு கட்டணும்னு நினைப்பாரு, இல்லை வீடு கட்டுறதுக்காக லேண்டு ஒன்று வாங்கிடணும் இந்த வருஷம் அப்படின்னு நினைப்பாரு. ஃபாரின் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரொமோஷன் வேணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் இந்த வருஷம் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே, அதாவது அடுத்த குரு பெயர்ச்சியில் இதெல்லாம் நடக்கும். அந்த ஜூன் வரைக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்காக அவங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சுப விரயங்கள், அதாவது வீடு வாங்குறது, லோன் வாங்குறது, கோல்டு வாங்குறதெல்லாம் விரயம் தானே, சுப விரயம். இந்த மாதிரி சுப விரயம் மட்டும்தான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லா மேச ராசிக்காரர்களுக்கும் ஒரே லக்னம் கிடையாது, ஒரே தசாபுத்தி கிடையாது. ஒரு லக்னம் இருக்கு அப்படின்னா அந்த லக்னத்துக்கு சுபரோட தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சுப விரயங்கள்லாம் ஏற்படும். இல்லை அதற்கு மாறா அவங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு, ப்ளஸ் அவங்களுக்கு தசாபுத்தியும் நல்லா இல்லை, அசுபரோட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சின்ன சின்ன அவங்களோட ஹெல்த்தில் இஷ்யூ வரலாம், இல்லை சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டு அதில் விரயமாகலாம், இல்லை வீட்டு மேலே லோன் வாங்கலாம், இல்லை கோல்டை வச்சு லோன் வாங்கலாம். இப்படி அசுப விரயங்கள் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தசாபுத்தியை பொறுத்து தான் அவங்களுக்கு சுப மற்றும் அசுப விரயங்கள் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அப்போ பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? மேச ராசிக்காரர்களுக்கு லக்ன சுபரோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 90% வாய்ப்பு, அதிகப்படியான நன்மை நடக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அவங்க லக்னத்துக்கு அசுபரோட தசாபுத்தி நடந்துச்சுனாலும் ரொம்ப மோசமான ஒரு இக்கட்டான நிலைமையான வருஷமா இந்த வருஷம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ராசிகள்லாம் நம்ம அடுத்தடுத்த ராசியா பார்ப்போம். அப்படி கெடுதல் நடக்கக்கூடிய தசாபுத்தியா இருந்தாலுமே அவங்களுக்கு 40 to 50% நன்மை நடக்கக்கூடிய வருஷமா தான் இது இருக்கும். நன்றி, வணக்கம்.